மக்களே இன்னைக்கான காணொலியில ஒரு கதை வச்சுக்கிறேன். ஐயோ இவரா ரொம்ப பயங்கரமான லட்சம்லாம் கேட்காதீங்க, இவரு தான் எங்க அண்ணன். சில நாட்களா நம்ம வாத்தியார்கிட்ட அண்ணன் சொல்லிட்டே இருந்திருப்பார் போல வெயிட் லாஸ் பண்ணணும்னு சொல்லி. அதனால இன்னைக்கு நம்ம வாத்தியாருமே சிஎம் கட்டி இந்த கிரவுண்டு பக்கம் விசிட்ட போட்டு விட்டாரு. எப்பயும் போல வாத்தியாருக்கு ஒரு முதல் வணக்கத்தை வச்சுட்டு உடலை சிறிதளவுக்கு உஷ்ணம் பண்ணிட்டு பயிற்சி பண்ணா ஜிம்முல தான் பயிற்சி பண்ணணும்னு சொல்லி எங்க அண்ணன் ஒரே அடாபுடி. தலைவாசல் தட்டாம தலையை தூக்கி பார்த்தா ஜிம்முக்கு நேமே டிஃபரெண்டா இருந்தது. எந்த குழப்பமா இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி உள்ள போய் பார்த்தா கோயட் ஜிம் தான் போல. இன்னைக்கு சிறிதளவு தான் பயிற்சி பண்ண உடனே பரன்னு எல்லாருமே பறந்தாச்சு. சரி வாத்தியார்லாம் கிளம்பிட்டாருன்னு சொல்லி நம்ம ஓய்வு நிலையில உட்காந்துருந்தா திடீர்னு ஒரு உருவம், இவரு பேர் தான் சோட்டாவான், நம்மளுக்கு புது நண்பராயிருக்காரு. சரி அழகெல்லாம் ரசிச்சு முடிச்சுட்டு நம்ம கண்ணுக்கு தென்பட்ட அழகு எல்லாத்தையுமே காணொலியில சேவிங்ஸை போட்டு வச்சிட்ட மக்களே. வீட்டுக்கு வந்தோடனே வயிற்றுல குவான்னு பசி. அதனால கிச்சன்ல என்ன இருக்கோ அதை எடுத்துன்னு வந்து பக்கான்னு சாப்பிட்டு முடிச்சுட்டு சிறிதளவுக்கு வெளி வேலைகள்லாம் இருந்தனால கேடியை போட்டு பக்கான்னு போயிட்டு சட்டார் புட்டார் எல்லா வேலையும் முடிச்சுட்டு பக்கான்னு வீட்டுக்கு வந்தோடனே மதிய உணவு முடிக்கிறதுக்கு முன்னாடி சிறிதளவுக்கு பயிற்சி எல்லாம் பண்ணு யோசிச்சு வச்சிருந்தேன். அந்த பயிற்சி எல்லாத்தையும் முடிச்சுட்டு மதிய உணவையும் அடிச்சு தும்சம் பண்ணிட்டு எப்பயும் போல அலாரம் ஒரு கூவலை போட்டோன்னே பட்டுன்னு போய் குளிச்சு முடிச்சுட்டு மீண்டும் சிஎம் கட்டின கிரவுண்டு பக்கம் பறந்துட்ட மக்கள். நம்ம கண்கள் ஏதோ ஒன்று தேடிட்டு இருக்கிறப்பதான் இந்த புள்ளியாண்டால் நம்ம காணொலியில மாட்டிக்கினா. இவன் வேற நிஞ்சா மாதிரி ட்ரை பண்றேன்னு சொல்லி நம்மளை பார்த்து ஏதோ ஜோக்கா பண்ண மாதிரி இருந்தது. அதனால அவனுக்கு ஜோர்கான் பேர் வச்சிருக்க மக்கள். மக்களை இன்னைக்கான காணொலியில அசக்கு புசக்கா தான் பேசியிருப்பேன். ஒரே தூக்க கலக்கம். நாளைக்கு வரும் காணொலியில பக்காவா வந்துருவேன்னு நினைக்கிறேன். சரி மக்களை டாட்டா போய் தனிச்சிருங்க.